பரவாயில்லையே, வீடு இருக்கு ஞாபகம் இருக்கா? என்னப்பா எத்தனை மணியா நைட் வந்துடுறேன் தானே. சரிங்க தான், சரி வாங்க. என் மூச்சு எது கோவமா இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு இல்லைங்க. வச்சிட்டீங்களா? சொல்லுங்க. என்னப்பா நான் மட்டும் பிஸியா அந்த மாதிரி சொல்றீங்க? வந்து கூட பார்க்கலாம்ல. வந்தானே திருப்பி விடுறா. சாரி பட்டு நீங்க எப்போ வந்தீங்க? பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது நடுவில் வந்தா? அதனால தானே வந்தேன். கொஞ்ச நாள் கூட இருக்க விடாமா? சரி சரி, இனிமேல் திட்ட மாட்டேன். நாளைக்கு வரலாம். சரிங்க. பதில் சொல்லு. வந்தே ஆகணும். ம். சரி வாங்க. ஓகே. என்னமோ ரொம்ப பிஸியா இருக்கீங்க. நைட் ஒரு நைட் வந்து படுக்கிறீங்க. லீவ் போடணும்ல. இருக்கும். மீன் ஒர்க்கு சர்ஜரி அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சேன். இதுதான். முடிஞ்சது முடிஞ்சது. சரியா, நாளைக்கு போய் நியூட்ரிஷன் ஆகிட்டு வரலாம். இல்லம்மா. சரி, நான் போய் பார்த்து வாங்கிட்டு வரேன். சாரி. பரவாயில்ல, வாங்கிட்டு அங்கதான் வருவேன். வாங்க வாங்க. வந்து தூக்கிட்டு வந்துடுவேன். வச்சிடுவேன். ம். சரி, அது பேஷண்ட்டை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகே. ரொம்ப தான் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. சரிப்பா. அவ டயர்டா இருக்குடா. ம். வருவானே. நெக்ஸ்ட் என்ன அழுத்தி ஆளே காணும். ஓ, நமக்கு எதாவது வெயிட் பண்றாங்க. பேஷண்டாவே போ. வந்துட்டீங்களா? எங்க? இல்லை, யாரும் இல்லை. நான் ஒன்றும் போய் சொல்லலை, உண்மைதான் சொல்கிறேன். இல்லையா? ரொம்ப ஹாப்பி. என்ன அதிசயம்? என்ன தெரியல, 3 hour லேட்டு. அவன் பேஷண்ட்டையும் இங்கேயே வந்துட்டாங்க. யார் இங்கே அனுப்பி விட்டதுன்னே தெரியல. ஹோல்ட் பண்ணி வைக்காம அனுப்பி விட்டுட்டாங்க. இல்லை ஈவினிங் அப்பாயின்மெண்ட் போடாம. ஜென்ரல் பேஷண்ட்ஸும் வந்தாங்க. எனக்கு என்னன்னே தெரியல, எல்லாரையுமே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஜென்ரல் பேஷண்ட் வந்து இப்போ என்ன ஃபீஸ் கனெக்ட் பண்ணுறது? இப்போ ஜென்ரலாக ஃபீவர், தலைவலி, ஜுரம் அது எல்லாத்துக்கும் 50 rupees தானே வச்சுருக்கோம். டிபார்ட்மெண்ட் வைஸ் போகாமல் ஜென்ரலில் சாதாரண கால்வலி அப்படி காமிச்சு இது பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் தான் அந்த டிபார்ட்மெண்ட் சொல்கிறோம். அது போனால் அதுக்கப்புறம் 150. அதானே நம்ம சார்ஜு. இப்போ நான் என்னென்ன வாங்குறது? கார்டியோக்குள்ளே உட்காந்துட்டு ஜென்ரல் பார்க்குறேன், எனக்கு ஒன்றுமே புரியல. வெளியே என்ன வாங்கினாங்க, என்ன பிரச்சனை கூட தெரியல. எல்லாரையும் இன்னைக்கு ஏன் கோத்து விட்டாங்கன்னு தெரியல. ஜென்ரல் டாக்டர் வரலையா என்னன்னு தெரியல. அட்மினுக்கு ஃபோன் போடுறேன், ரெஸ்பான்ஸே இல்லை. அட்மினை மாற்றணும்னு நினைக்கிறேன் நான். எப்போ பார்த்தாலும் இப்படி தான். அவங்க அலாட் பண்ணுறது எதுவுமே சரியா இல்லை. என்னோட டைமிங் போடுறது யார் சஜஸ்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களை நான் சூஸ் பண்ணவே இல்லை. அந்த இன்டர்வியூ நீ எடுத்துருக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். சரி, மேலே எனக்கு 4 அட்மின் இருக்காங்க. 3 பேர் போதும், மேக்ஸிமம் 2 பேர் போதும். வேணா உங்களுக்கு மாற்றிக்கலாமா? அவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்களா? 1 வீக் சும்மா உட்கார வச்சு பாரு. ஓகே ஆயிடுச்சுன்னா அப்புறம் பண்ணிவிடு, அவங்கள இது பண்ணிவிடு. இருந்தாலும் அவங்களை ரிலீவ் பண்ணிடுறேன். வரவங்க வரட்டும், இல்லைன்னா அதை நான் பார்த்துக்கிறேன் இன்னொருத்தவங்க செட் ஆகுற வரைக்கும். சரி, மேலே இருக்க 4 பேரும் சூப்பர் தான். யார் வேணா நீங்கள் எடுத்துக்கோ. வேணா 2 பேர் அனுப்புறது, யார் பிடிச்சிருக்கோ அவங்க கீழே வச்சுக்கோ, இன்னொருத்தவங்க மேலே திருப்பி அனுப்பிடு. மேலே மேலேன்றீங்க? மேலேனா வாய்ஸ் ப்ராசஸ் 4th floor இருக்குல்ல, அங்கே தான் 4 பேர் இருக்காங்க. ஓகே ஓகே. 4 பேர் தேவையில்லை. நைட் ஷிஃப்ட்காக இப்படி போட்டு வச்சது, மற்றபடி தேவையில்லை. 3 பேரும் கரெக்டாக தான் இருக்கு. 2 பேர் ரொட்டேஷனில் வராங்க, இன்னொருத்தவங்க அப்படி மாற்றிக்கிறாங்க. ஸோ அது கரெக்டாக தான் இருக்கு. லீவ் போட்டால் என்ன பண்ணுறது கான்செப்டாக தானே. எனக்கு ஒருத்தர் போதும். அவங்க லீவ் போட்டால் என்ன, அந்த ஒரு நாள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அது ஃபோனில் தான் அலாட் பண்ணிக்கலாமே. ஓகே, நான் 2 பேர் அனுப்புறோம். யாரும் ஓகேவா இருக்கோ அவங்கள வச்சுக்கோ, இன்னொருத்தவங்க திருப்பி நாள் வந்துக்கிட்டோம். நைட் ஷிஃப்ட் பாதிக்காதா? அது பார்த்து பேசிக்கலாம். அவங்ககிட்ட கேட்போம். அந்த பில்டிங்கில் இருக்க 2 பேரும் வரட்டும், அதுக்கப்புறம் ரொட்டேஷன் ஷிஃப்ட் பார்த்துக்கிட்டோம். நைட் ஷிஃப்ட்டே வேண்டாம்னு நினைக்கிற யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா ஓகே தானே. இது வெறும் டே தானே. ஆமாம், வீட்டிலேருந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். யாராவது டவுட் கேட்டால் அட்டன் பண்ணுறது, ஃபோனில் தான் பாதி வேலை. அப்புறம் என்ன பார்த்துக்கலாம். கிஷன் வாங்கியாச்சு. வரல வரல பார்க்க. அப்புறம் என்ன அப்பா எப்படி சொல்லிட்டீங்க? வந்துருக்கணும். நீங்கள் அப்படி கில்ட்டுக்குள்ளே போடாதீங்க. உண்மையே சொன்னேன். போதும் உங்கள் உண்மை. இன்னும் காயப்படுத்தாதீங்க. அம்மா, ஒரு அட்மின் பார்த்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போகலாமா ப்ளீஸ்? அவங்களுக்கு வர சொல்கிறேன். என்னன்னு செட்டில் பண்ணிட்டு போனோம். இன்றைக்கி அவங்க உட்காரட்டும். இந்த பொண்ணுக்கு ஒரு லீவ் கொடுத்துரு. ஒன்றும் இல்லை, பையனுக்குலாம் செட் ஆகாது. அவனுக்கு ஏன் கொடுத்த? அதான் நான் அப்பாயின்மெண்ட் பண்ணலன்றேனே. சரி, பிரவீனா இருக்குமோ? இல்லையே, அண்ணாவா இருக்குமோ? இருக்கலாம், அந்த கிழக்காக தான் இருப்பான். டாக்டர்ஸ் நர்ஸ் மட்டும்தான் நான் பார்த்தேன். மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே அண்ணாவும் பிரவீனும் தான் ஹேண்டில் பண்ணாங்க.
அதே மாதிரி ஒரு சில நர்ஸு டாக்டர்ஸு பிரவீன் பார்த்தான். பிரவீன் கம்பைன் பண்ணி ரெண்டும் பார்த்தான். நான் வெறும் டாக்டர்ஸ் நர்ஸ் பார்த்தேன். ஹெச்ஆர் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ அதிலலாம் நான் எதுவுமே நுழைக்கலல்ல. மற்றதெல்லாம் நீங்கள் தானே ரோசக்கா வச்சு இது பண்ணது, அதெல்லாம் அப்படி தானே. இந்த அட்மின் மட்டும் புதுசாக வந்தது, அது ஏன் வந்துச்சுன்னு தெரில. இது மாதிரி இருந்தவங்க என்ன ஆனாங்க, அது இருக்கிற ப்ராப்ளம்னு நான் அதை கண்டுக்கவே இல்லை. பிரச்சனை தெரிஞ்சிச்சுல, வேண்டாம் வா பார்த்துக்கலாம். அப்படின்னு வேலையை விட்டு தூக்கினா உங்களுக்கு ஏதாவது அதுக்கு ஒர்க் பண்ணிக்கணும். இப்படி பிரச்சனை பண்ணி விட்டா டாக்டர் வரலாம், எல்லாரும் நீ பார்த்துட்டு இருப்பீங்க உட்காந்து காலையில் நைட் வரைக்கும். நாளைக்கு லீவ் போட்டு இதே மாதிரி வேற டாக்டர் கொடுத்தா வேலை செய்வாங்க திருப்பீங்க. காசு எல்லாம் டிஃபரன்ஸ் ஆச்சுன்னா வேற பேஷண்ட் என்ன நினைப்பாங்க? வெளியே ஒரு சொல்றாங்க, உள்ள ஒன்று புடுங்குறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. அது ரைட்டு தான். அதுதான் டிபார்ட்மெண்ட் பிரிச்சு வச்சிருக்கு. அப்புறம் முடியலன்னா நீ ஜெனரலுக்கு வந்து உன்னை பார்க்க சொன்ன கூட நாங்க பார்த்துருந்தா அதுக்கான காசு வாங்கி பார்த்து அந்த இடம். அப்புறம் இங்கே அதுக்கு இருக்கு. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. இதெல்லாம் டென்ஷன் தான் ஆவேன். இங்க என்கிட்டயே ஆகுறீங்க. கிட்ட ஆவேனா அப்புறம் என்ன கத்திட்டு உங்ககிட்ட கத்தனா நகர்ந்தீங்க. ஓவர் போடுறோம். சால்வ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு மற்ற பஞ்சாயத்து சரி பார்ப்போம். சால்வ் பண்ணிட்டு அதெல்லாம் வாங்கிக்கலாம். வாங்கிப்பீங்க. அதெல்லாம் புடிங்கி வா போலாம். போலாம். போயிடுவா. இப்போ பிரச்சனை தீர்த்து வைமான், பாஸ் தானே. அவங்க வாங்க தீர்த்து வைக்கிறேன். ம் வாங்க, என்ன ஜோடியா வரீங்க? ஏன் வரக்கூடாதா? உன்கிட்ட நான் பேசலடா. அது ஏன் என்கிட்ட மட்டும் பேச மாட்டீங்க? உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. எனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அம்மா போன டெய்லி தாண்டி பாக்குறீங்களா இல்லையா? என்னடா சொன்ன? ரிவன்ஸ் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாலும் நான் அவங்களுக்கு இருக்க சொன்னேன். பத்தியா நம்மளை பத்தி என்ன சொல்லியிருக்கான்னு? பார்த்தம்மா. தான் இதே சட்டை எஸ்கேப் போகிற பிச்சிடுவேன். எங்களுக்குலாம் வாய் கொழுப்பு. இப்படி மாட்டிக்கிட்டேடா மருமக கிட்ட. ஓ, உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்ன மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு போயிட்டு எனக்கே தைரியம் இல்லை என் பொண்டாட்டியும் பொண்ணையும் சொல்றதுக்கு. எவ்வளவு தைரியம் பாரு. டேய் ஏன்டா அப்படி பாக்குற? நான் மட்டும் தான் மாட்டேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, என் மாமரை மாட்டிக்கிட்டாரு. இல்ல தனியா சிக்கிட்டாலும் பயந்தேன், அதான். வாங்க வந்து உட்காருங்க முதல்ல. வரதா? என்னடா நீ பத்திரிக்கை வாங்க போனியா என்ன? இல்லைம்மா, நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். டேய் அதுவும் அப்பா விளையாட்டுக்கு சொன்னேன்டா, கோச்சுக்காத தக்கும். சாரி. பேசவே பேசாதடி. நான் என்னம்மா அந்த பக்கம் தனியாக தான் உட்காந்துட்டு இருக்கேன். எதுக்கு உட்காந்துட்டு இருக்கீங்க? இருக்கிறது உங்களுக்கு தெரியல. டேய் டேய் டேய். அப்புறமா ஏதாவது பிளான் இருக்காங்க வெளியே போகிறது? அதெல்லாம் நிறைய வச்சிருக்கேன் நீ நானும் சுத்துறதுக்கு, கவலையே படாத. ஓகேம்மா, மொத்த டைமும் உங்களுக்கு தான். மாட்டினியாடா? உனக்கு சப்போர்ட்டுக்குன்னு உங்க மாமா வந்தா இருப்பாரு. என்னம்மா சொல்கிறீங்க? முன்னாடி தங்கம், நீ என்ன சொல்றியோ அதான் வார்த்தை. அம்மா நம்ம ஷாப்பிங் போகணும். சாரீஸ் இல்லைம்மா, சிம்பிளாக ஆஃபீஸ்க்கு சிம்பிள் சுடிதார்ஸ் வேணுமா? காலேஜில் போட்டதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செட் ஆகலாமா? இப்போ ஆண்டி செட் ஆகல. எல்லாம் போட்டால் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக தெரியுது. ஒரு டாக்டருக்கு ஏற்ற மெச்சூரிட்டியாக இல்லை ட்ரெஸ்ஸு. அதனால் கொஞ்சம் பேட்டர்ன் மாற்றணும். சுடிதாருக்கும் சாரிக்கும் இந்த மாதிரி சரியாக எனக்கு ஓகே. காட்டன்லாம் அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை. இந்த மாதிரி சாஃப்டாக இதே மாதிரி கொடுமா. இதுவும் சரியா? இது அம்மாவோட சாரி மம்மி, எந்த எப்படி இருக்கும்? ப்ளவுஸ் கரெக்டாக போட்டிருக்க. இந்த ப்ளவுஸ் தான் என்கிட்ட இருந்துச்சு, அவங்ககிட்ட இந்த புடவைக்கு மேட்சா. இதுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதான் எடுத்து கட்டினேன். ரெடிமேடு பிட்டு எல்லாமே பார்க்கலாம்னா சாரி எடுத்துட்டு வந்துடலாம். ஏன் நாங்களாம் வரக்கூடாது? இது அம்மா பொண்ணு ஷாப்பிங் தானே. நாங்கள் போவோம், சுற்றுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம். அதில் சாப்பிட்டு வருவோம், சந்தோஷமாக சுற்றிட்டு வருவோம், அதில் போயிட்டு சாயந்தரம் வருவோம். எவ்வளோ ஜாலியாக இருக்கும்லம்மா. ரொம்ப நாள் ஆச்சுல. விளையாடி தாங்கும். வணக்கம் போல இவங்க போகிறதெல்லாம் கூட கூட வரக்கூடாது மம்மி. உங்களுக்கு வேண்டாத கல்யாணு. அதானே நீங்கள் 2 பேர் மட்டும் போகிறீங்க, நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? அப்போ உங்களை மன்னிக்கவே தயாராக இல்லை. மாறுவா, வலி நிறைய கொடுத்துட்டீங்கல்ல, மாறணும்ல. அதை விட அதை ஆறணும். முதல்ல நம்பிக்கையை சம்பாரி. இப்போ உன்னை நம்பி இருக்கான்னு நினைக்கிறியா? எங்க எல்லாருக்காக ஒத்துக்கிட்டு இருக்கா, அவ்வளோதான் உண்மை. மன்னிச்சிருப்பா எங்களுக்காக, ஆனால் மறந்துருப்பாளா? இல்லை மறந்துருக்கதான் முடியுமா? உங்க அண்ணன் குடும்பம் பண்ணதெல்லாம்
அதில் எத்தனை நீ சம்மந்தப்பட்டியோ அது எனக்கும் தெரியாது மற்றவங்களுக்கும் தெரியாது. ஆனால் அவளுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன பேசினியோ இத்தனை வருஷத்தோட நடத்த எப்படி ஒரே நாளில் மாதிரிட்டு உன்னை அப்படி கூப்பிட்டு போய் கொஞ்சம் கொலாவா அனுப்பு. அவங்க அம்மா பொண்ணு மாதிரி நீயும் மருமகளும் இருக்கணும்னா அதுக்கான பாசத்தை நீ தான் சம்பாதிக்கணும். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் போய் பழகிட்டோம்ல. அப்படி இல்லை, நான் அவளை நம்பலை, அதானே. சரி விடு, மாறுவா. என்ன பண்ண புரிஞ்சுப்பாக்கா. நீ அவளை நம்பு, அது போதும். யார் என்ன சொன்னாலும் அவளுக்கு ஆப்போசிட்டாக நிற்காது. அவள் பக்கம் நில்லு. நீ அவளை நம்பலைன்னா அப்புறம் என்ன? அவனுக்கு புரியுதுக்கா, இது சரியாயிடும். பத்திரிக்கை காட்டுங்க. நானே பார்க்கலாமா? இது பேக்ல இருக்கேன். எல்லாத்தையும் வெளிப்படி பார்க்கலாம். ஓகே. ஏய் சாரிடா. பார்த்தீங்களா உன் பொண்ணு என் பொண்ணு எனக்கு வரணும். ஏய் என் பொண்ணு எப்படி எனக்கு பக்கம் இருக்கணும் தெரியும்டா. ஏய் அம்மா. கூப்பிட்டீங்களா டாடி? ஆமாடா பத்திரிக்கையில் பார்க்கலாம். ஓகே டாடி. ஏய் சாரி. இதுதான் வாய்க்கொழுப்பு இல்லை. எதுக்கு வாய்க்கொழுப்போட இருக்கவங்களுக்கு பேசுறீங்க? வாய்க்கொழுப்பு இல்லாதவங்ககிட்ட பேசிக்கோங்க. அவங்கள விருப்பத்தை பேசினேன். அவங்கள மட்டும் சொல்லிருக்கணும். என்ன எதுக்கு கும்பிழ்த்தீங்க? ஏமாத்துட்டு ஏற்கனவே ரொம்ப நாளாக தள்ளி தான் இருக்கோம் பார்த்துக்கோ. அப்புறம் பிசி நோடி மிஸ் பண்ணியிருக்கேன் சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன். என் காது இதெல்லாம் கேட்காது. சாரிடாமா. ஆரிய வேண்டாம், பூரிய வேண்டாம், குப்பை தொட்டியில் ஆரிய வேண்டாம். சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நெவர். ரொம்ப டூமச் பார்த்துக்கோ. பரவாயில்லைங்கோ. பார்த்துக்கிறேன். பார்த்துக்கோங்க. சாரிடா கரெக்டாக. நோ நீட். ப்ளீஸ். இதுதான் மொத்த பத்திரிக்கையும் சாம்பிள்ஸ் பாருங்க. இந்த க்ரீன் இடு நல்லா இருக்கே, பேக் மாதிரி. இது என்னடா பத்திரிக்கை, ரொம்ப சிம்பிளா இருக்கு. நான் மாடலையும் கேட்டீங்க, ரெண்டுத்துக்கும் கேட்டீங்க, அதான் கூட கொஞ்சம் சாம்பிள் வாட்ஸ்அப் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க இது இப்படி அடுத்தது காட்டுறேன். நல்லா இருக்கு, கோரம் போட்டுரும். நல்லா இருக்கு பாரு. ஏய், இது அதை விட சூப்பரா இருக்கே. பாக்ஸ் கியூட்டா இருக்கே. இது என்ன ஒரே பேஜுக்கு இருக்கு? நம்ம சீட்டை திருப்பி பாருங்க. ஓ இதில் கலர் கூட இருக்கும். வருது இது 175 ரூபாமா. இது 125 ரூபாவா? நான் வேலைக்கு வர போனேன். நல்லா இல்லை. நீங்களே சொல்லுங்க, இது நல்லா இருக்கா? இதுதான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம். ம், என்ன அந்த பத்திரிக்கை உங்களுக்கு கடைசிட்டேன். எவ்வளோடா? அந்த க்ரீன் வந்து 200. நீங்கள் வச்சிருக்கீங்களா அந்த ஒயிட்டு அந்த பாக்ஸ், அது 275. பத்திரிக்கை 275. அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் கடையில் சில இதெல்லாம் வைப்பாங்க. அப்படி வச்சு கொடுத்தாங்கன்னா அது 500 ஒரு பத்திரிக்கை. எம்மாடி. என்ன பத்திரிக்கை இந்த வேலை வைக்குது? இது என்ன சொல்ற? கல்யாணத்துக்கு நீங்கள் பத்திரிக்கை அடிச்சிங்க தானே, ஷாக் ஆகுறீங்க? வீட்டுல பத்திரிக்கையும் பார்க்கல, அடிக்கவும் இல்லை. அவங்களே போனாங்க, அடிச்சுட்டு எடுத்து வந்தாங்க, அதனால தெரியல. தாத்தா இங்க இருக்காருல, அவரெல்லாம் போயிட்டு வாங்கினாங்க, அதனால தெரியல. இந்த 10 ரூபா 5 ரூபா பத்திரிக்கை இல்லையா? இது என்னம்மா தப்பா கேட்டேன்? 5 ரூபாவா? எல்லாத்தையும் இப்படி கழிச்சு போட்டுட்டு இருக்கேன். ஏங்க, நீ பாக்குறதுலாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கே. 2 ரூபாய்க்கு ஒரு கார்டு கிடைக்குமே. அவசரமா இருக்க? மாமா கல்யாணத்துக்கு நாங்க போனோமே தாத்தா கூட, அப்ப இருந்துச்சு. என்னதானே இருக்கு? இதுக்கு இருக்கா சொல்கிற மாதிரி சொல்றேன். கார்டு 5 ரூபா இருக்குது. சும்மா வாங்கிட்டு வந்து கையில் வச்சுருக்க பாருங்க தான் இந்தாங்க. 5 ரூபாவாடா? நல்ல ஒரு மாதிரி இதுவா இருக்கு. யாருக்கும் தேவையில்லை எடுத்தேன். இதுதான் நல்லா இருக்கு, அது மாதிரியே பாருங்களேன். விளையாடுறியா? அதானே ஒரே பொண்ணு. அதுக்கு எதிராக போய் காசு வேஸ்ட் பண்ணி அப்படியே 1000 பத்திரிக்கை எடுக்கிறீங்க. அதிகத்துக்கு தண்டத்துக்கு 200 ரூபாய் 500 ரூபாய் எடுக்கிறீங்க. 5 ரூபா 10 ரூபா பத்திரிக்கையே போதும். விட்டா அவள் தான், நானே சூஸ் பண்ணி தரேன். நல்லா இருக்குல்ல அத்தை? இது 350 ரூபா. இங்கெல்லாம் விட்டா பத்திரிக்கை திருச்சி கூட அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே தேடுறேன். யானையோட இருக்குது, சூப்பரா இருக்கு. எதெல்லாம் சூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் 5 ரூபாக்குள்ள தான். 12 10 20 ரூபாக்குள்ள வச்சுக்கலாம். 18 அப்படிதான் வருது. இதுலயே ஒன்று சூப்பரா சூஸ் பண்ணுங்க. நீ விளையாடுறியா? ரொம்ப அதிகமா ஒரு 50 ரூபா 60 ரூபாய் பார்க்கலாம். 20 ரூபா 5 ரூபாக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். இப்பெல்லாம் யாரும் பத்திரிக்கை பத்திலாம் வரது இல்லை. யாரா இருந்தாலும் வாட்ஸ்அப்ல லொகேஷன் கேட்குறாங்க. பத்திரிக்கையும் வந்து அந்த லொகேஷனை ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதோட தூக்கி தான் போடுறாங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்றீங்க? காசை வேஸ்ட் பண்றதுக்கு கம்னு இருங்க. நம்ம கல்யாணம் படிச்சா அடிக்கலாம், நமக்கு தான் கல்யாணம். ஷட் அப். கோவமா இருக்காதா? வாய் கொழுப்பு இல்ல. தெரியாம சொல்லிட்டேன். காலில் மொபைல் ரூம்ல கால் என்ன பண்ணுதான்? ஆறுபாப்பா அப்படின்னு உங்க மம்மி கிட்ட திட்டு வாங்க என்ன பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன தயக்கமும் இல்லை. உன் காலில் விடுறதுக்கும் உனக்கு அடிக்கடி இருக்கும். போதும். ஷட் அப். அதெல்லாம் முடியாது. சமாதானம் சொன்னா கேள்றா.
யாரும் என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லுங்கம்மா. சாரி, நான் சும்மா மாப்பிள்ளை கம்பெனி கொடுக்க சொன்னேன். அதான் வாய் கொழுப்பு இல்லாம நம்ம யார்கிட்ட பேச வேண்டாமா? மௌன விரதம் இருந்துடுறோம். பொண்டாட்டி என் பொண்ணும் பேசல, நான் தாங்குவேனா? என்ன நடிப்பு, இங்க மீன் நம்பிடாத. ஆட்டமா பாசம் சொன்னதெல்லாம் பொய், புரிஞ்சுக்கிட்டேன். என்ன செல்லமும் இல்லை குள்ளமும் இல்லை. ரெடி தங்கம், சாரி. ஓகே, அப்ப நான் சொல்ற ரேட்டு பத்திரிக்கை ஒத்துக்கோங்க. சில செக்கு இப்போ நான் சொல்லுவீங்க. சரி, என் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி தான் கல்யாணம். அவன் 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான், 5 ரூபாய்க்கு ஆசைப்பட்டாலும் சந்தோஷம் தான். கடவுள், இவ்வளவு நாள் என்னவோ இந்த ரேஞ்சில தான் பத்திரிக்கை இருக்கணும், அந்த ரேஞ்சில தான் பத்திரிக்கை இருக்கணும். என்ன தலையாட்டு இருக்கணும் மச்சான். சரி, நீ இஷ்டத்துக்கே எது வந்தாலும் இதுல கூட காசு வேஸ்ட் பண்ணாது. இந்த பிராண்டான பத்திரிக்கைலாம் பார்த்தா ஆசையா இருக்கு. சாரிடா, நான் நல்லா பார்த்துப்பேன். இனிமேல் யார் என்ன சொன்னாலும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். உன் பாசத்தை சேர்க்கிறேன். அப்புறம் எப்படி வெளியே போகணும்னு ஆசைப்படுறியோ, ஆசைப்படுறேன், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அவங்க வரிமலை கற்றுக்கிட்டு சின்ன வயசு என்கிட்ட எப்படி இருந்தியோ அதே மாதிரி நான் மாற்றணும். சரி மாமா, அவங்க ஆசைப்படி செஞ்சிடலாம். அப்படி நான் திரும்ப வச்சுக்கோ. ஓ. நான் அப்படி சொல்லல. நடக்கட்டும். இல்ல, நீ வருத்தமா இருப்ப, வருத்தப்படுற மாதிரி இருக்க வேண்டாம்னு சொன்னேன். சந்தோஷம். சரிம்மா, எனக்கு பசிக்குது, நான் போய் காஃபி போட்டு குடிக்க போறேன். ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க, நான் கொடுத்ததுல மட்டும் சூஸ் பண்ண. சரி, 5 ரூபாய்க்கு மேலே போகாது போதுமா? சரி, இது என்னடா எப்படி கொரியர் பண்றது? இந்த இதுவோ அதை செலக்ட் பண்ணி அமிச்சிட்டு நான் ஊர் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு வர வந்துட்டேன். அதான் ஊருக்கு அமிச்சிருவாங்க. தாத்தாங்க வந்து பிரிண்ட் போட்டு பத்திரிக்கை எழுதி வச்சு வரணும் கோயில் போகும்போது. பத்திரிக்கை எடுங்க, எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரணும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் புடவை எடுத்து கொடுக்கணும்ல. ஆமாண்டா, சித்திங்க அத்தைங்க புடவை எடுக்கணும்ல. போயிட்டு வந்து ஒன்றும் போயிடலாமா? எங்க வீட்டு நகை கூட இருக்கணும். ஏயா கல்யாண டைம்ல நகை எடுக்கணும், புரியுதுல? இதுக்காத்துக்கும் அப்படி சொல்லாத. நகை சேவிங்ஸ்ல தானே புரியுது. சரி, ஒன்றும் சொல்ல, பத்திரிக்கையில குறைச்சிங்கல்ல, ஓகே ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கோயில் வேலையை முடிச்சுட்டு எல்லா வேலையும் பார்க்கலாம்டா. சரிங்கம்மா, இதை நீங்க ஓகே பண்ணிட்டீங்கன்னா தாத்தா போட்டு காமிச்சு 2 பத்தி ஓகே பண்ணிடுங்க. சரிடா, பண்ணிடுறேன்.